தமிழக அரசியல்ல இப்போ வீசுற காத்து சாதாரணமானது இல்ல. இது ஒரு பெரிய புயலோட அறிகுறி. டெல்லியில ராகுல் காந்தி தலைமையில நடந்த அந்த மீட்டிங் காங்கிரஸ் திமுக இடையிலான பவர் ஷேரிங் பிரச்சனையை தூண்டியிருக்கு. இத்தனை வருஷமா திமுக கொடுக்கிற சீட்களை வாங்கிட்டு அமைதியா இருந்த காங்கிரஸ் ஏன் இப்போ ஆட்சியில பங்கு வேணும்னு பிடிவாதம் பிடிக்குது? இதுக்கு பின்னால இருக்கிற காங்கிரஸோட சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி டீப்பா பார்த்தா 2019 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியோட 8 சீட் ஜெயிச்சது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 சீட் கொடுத்தாங்க. அதுல 18 ஜெயிச்சாங்க. ஆனா காங்கிரஸோட ஓட் ஷேர் தமிழ்நாட்டில் 4-5% தான். ஆனா அவங்க கிளைம் பண்றது 20%. இது ஓவரா இருந்தாலும் ராகுல் காந்தியோட தமிழக விசிட்ஸ் அவங்களுக்கு ஒரு இமேஜ் பூஸ்ட் கொடுத்தது. செல்வ பெருந்தகை போன்ற லோக்கல் லீடர்ஸ் இப்போ ஆக்ரோஷமா பேசுறது காங்கிரஸ் மேலிடத்தோட இன்ஸ்ட்ரக்ஷன். திமுக நிழல்ல இருந்தா நம்ம காணாம போயிடுவோன்னு காங்கிரஸ் இனி ஜூனியர் பார்ட்னரா இருக்க விரும்பல. இங்க திமுக தரப்பு என்ன நினைக்குது? 2026 தேர்தலுக்கு 200 சீட் நாமளே நிக்கணும்னு ஸ்டாலினோட பிளான். ஏன்னா 2021 234 சீட்கள்ல 133 ஜெயிச்ச திமுக இப்ப கூட்டணி பார்ட்னர்ஷிப்க்கு அதிக சீட் கொடுத்தா ஆட்சி அமைக்க கஷ்டமாகும். போன முறை காங்கிரஸ்க்கு 25 சீட், இப்போ அதை 15-20 சீட்டுக்கு குறைக்க பிளான். ஆனா காங்கிரஸ் டிமாண்ட் பண்றது 40 சீட் பிளஸ் மந்திரி பதவிகள் வேணும்னு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர், செல்வ பெருந்தகை 2 பேரும் இதை வலியுறுத்துறாங்க. திராவிட மாடல், சமூக நீதி, பெடரலிசம் போன்ற கொள்கைகளை திமுக தனியா புஷ் பண்ண விரும்புது. காங்கிரஸோட ஓட் ஷேர் உண்மையா 20% இருக்கான்னு டவுட். பெரும்பாலும் அது திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். சமீபத்துல கனிமொழி ராகுல சந்திச்சும் ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்ல. இது கூட்டணியோட ஸ்டேபிலிட்டிய கேள்விக்குறியாகி இருக்கு. திமுக சூரியன் தன் நிழல்ல வச்சிருக்குமா அல்லது காங்கிரஸ் பிரிஞ்சு போயிருமா? இது 2026 திமுகவுக்கு பெரிய சவால். ஏன்னா காங்கிரஸ் இல்லாம அவங்க ஓட் பேங்க், குறிப்பா கிறிஸ்தவ முஸ்லிம் கம்யூனிட்டிஸோட ஸ்கேட்டரால ஆகலாம். விஜயோட டிவிகே வைல்ட் கார்டு காங்கிரஸ்க்கு புது ஆப்ஷன். விஜயோட தமிழக வெற்றி கழகம் என்று இதை ஆட்டத்தை டர்ன் பண்ணும். விஜய்க்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்கு. இது இளைஞர்களோட எழுச்சி சிம்பிள். விஜய் தரப்புல இருந்து காங்கிரஸுக்கு 50 சீட் தரோம், வாங்க ஜாயின் பண்ணுங்கன்னு தூது போயிருக்கு. ஏன்? விஜய்க்கு ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ் இருக்கு, குறிப்பா யூத், ரூரல் ஏரியாஸ். ஆனா பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வீக். காங்கிரஸோட அனுபவம், நேஷனல் இமேஜ் அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். விஜயோட என்ட்ரி 2024 அறிவிச்சது. ஆனா 2026 தேர்தலுக்கு ரெடி ஆகிறாரு. அவரோட கொள்கை, கல்வி, சமூக நீதி எல்லாமே திமுகவோட சிமிலர். இருந்தாலும் அவர் அழுக்கு அரசியல் இல்லாம புது மாற்றம் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. காங்கிரஸ் இந்த நேரத்துல தான் திமுக பிடியிலிருந்து ரிலீஸ் ஆகி விஜய் கூட பெரிய அண்ணன் பொசிஷன் எடுக்கலாம். ஆனா ரிஸ்க். விஜயோட பார்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் பேஸ் பண்ணுது மற்றும் காங்கிரஸ் உள்ளேயே ஸ்பிளிட். ஒரு தரப்பு திமுக விட விரும்பல, இன்னொரு தரப்பு விஜய ட்ரை பண்ணலான்னு சொல்லுது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது எடப்பாடி. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போறது உறுதி. அதுவும் காங்கிரஸ் 2 உடையலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதிமுக இப்போ ஆப்போசிஷன் 2021 75 சீட் ஜெயிச்சாங்க. கூட்டணி பிரச்சனைகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஓட்ஸ் ஃபுல் இன். டீப்பா பார்த்தா அதிமுகவோட ஸ்ட்ரென்த் ரூரல் ஓட் பேங்க், அதிமுக லெகசி. ஆனா வீக்னஸ் சசிகலா ஓபிஎஸ் தான். ஏபிஎஸ் இப்போ காங்கிரஸ் பிரச்சனையை யூஸ் பண்ணி திமுக டிக்டேட்டர்னு ப்ராப் கண்டா பண்றாரு. அதனால திமுகவுக்கு பெரிய தலைவலிதான். 2026 திராவிட மாடல் வெர்சஸ் புது போட்டி வரலாம். இதெல்லாம் தேர்தலுக்கான ஒரு ட்ரைலர் தான். 2026 சட்டமன்ற தேர்தல் பழைய கூட்டணிகளை உடைக்கும். விஜயோட விசில் சத்தம் கோட்டை வரைக்கும் கேட்குமா? திமுகவோட சூரியன் எல்லாத்தையும் நிழல்ல வச்சிருக்குமா அல்லது காங்கிரஸ் புது அலைன்மெண்ட்டுக்கு போகுமா? இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அனலைசிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம்.